மூல வழக்கு ரத்தானால் அமலாக்கத்துறை வழக்கை தொடர்ந்து விசாரிக்க அனுமதிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூரில் டெல்லி நிறுவனத்துக்கு சொந்தமான 14.6 ஏக்கர் நிலத்தை ரியல் எஸ்டேட் திட்டத்திற்கு விற்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது தொடர்பாக சுனில் கெட்பாலியா மற்றும் மனிஷ் பார்மர் உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக கூறி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் தங்களுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ரத்து செய்துள்ளதால் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரி இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் சுப்பிரமணியம் மற்றும் வி சிவஞானம் அமர்வு மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டால் அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை நடத்த முடியாது என உச்சநீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்வது அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. உச்சநீதிமன்றம் முடிவு காணும் வரை இந்த வழக்கை நிலுவையில் வைத்திருக்கலாம் என கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர்.